தற்போதைய அண்மை செய்தி. தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு இன்றும் நாளையும் கலந்தாய்வு நடைபெறுகிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு தற்போது துவங்கி இருக்கிறது. பொறியியல் படிப்புகளுக்கான சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு இன்றும் நாளையும் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு நடைபெறுகிறது. அரசு பள்ளியில் படித்து 7.5% இடஒதுக்கீட்டில் விண்ணப்பித்த மாணவர்களுக்கு இன்றும் நாளையும் பொறியியல் படிப்புக்கான கலந்தாய்வு தற்போது தொடங்கி இருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. வணக்கம் லாவண்யா, தற்போது தொடங்கியிருக்கக்கூடிய பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். 2025-26 கல்வியாண்டில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கான மாணவர் சேர்க்கை பொறியியல் கலந்தாய்வு என்பது, அதாவது சிறப்பு கலந்தாய்வு இன்று தொடங்குகிறது. ஜூலை 7 முதல், அதாவது இன்றும் நாளையும் ஆகிய 2 நாட்கள் அரசு பள்ளிகளில் படித்த சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வானது நடைபெறுகிறது. மாற்றுத்திறனாளிகள், விளையாட்டு வீரர்கள் ஆகியவர்களுக்கான இந்த கலந்தாய்வானது மிகவும் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஏஐ, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி பாடப்பிரிவுகளுக்கு, இசிஇ பாடப்பிரிவுகளுக்கும் மவுசு அதிகமாக இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 144 மாணவ மாணவியர் 200க்கு 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்றிருந்தனர். இவர்களில் 139 பேர் தமிழ்நாடு மாநில பாடத்திட்டத்தின் கீழ் படித்தவர்கள், மீதம் உள்ள 5 பேர் இதர வாரியங்களின் கீழ் படித்தவர்கள். இவர்களுக்கான இந்த கலந்தாய்வானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த கலந்தாய்வின்படி அரசு பள்ளிகளில் படித்திருக்கக்கூடிய முன்னாள் இராணுவத்தினரினுடைய வாரிசுகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் ஆகியோருக்கான சிறப்பு இந்த கலந்தாய்வானது காலை 10 மணி முதல் மாலை 7 மணி வரை மாணவர்கள் தங்களுக்கு தேவையான கல்லூரிகளை, அதாவது விருப்ப தேர்வாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை தேர்வு செய்யலாம். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கொடுத்திருக்கக்கூடிய விருப்ப பட்டியல், அதன் அடிப்படையில் தற்காலிக ஒதுக்கீட்டு இடம் 8ஆம் தேதி காலை 7 மணிக்கு வெளியிடப்படும். மாணவர்கள் தற்காலிக இடங்களை மாலை 5 மணிக்குள் உறுதி செய்ய வேண்டும். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் உறுதி செய்த இடங்கள் அடிப்படையில் அவர்களுக்கான பொறியியல் இடங்களுக்கான இறுதி ஒதுக்கீட்டு ஆணை 8ஆம் தேதி இரவு 9 மணிக்கு விடுவிக்கப்படும். தொடர்ந்து இந்த கலந்தாய்வானது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது சிக்கந்தர். மாணவ மாணவிகள் தங்களுக்கு தேவையான அந்த கல்லூரிகளை தேர்வு செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் சிக்கந்தர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி லாவண்யா.